கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுத்தமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுத்தமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுத்தமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுத்தமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசுங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. எங்கள் ஒவ்வொருவருக்காய் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 29 34 வரை
நாம் வாசிக்கலாம். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகிறார். எரிகோவிலிருந்து அவர் புறப்பட்டு போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா எல்லையில் வந்து யூதேயா எல்லையிலிருந்து அவர் எருசலேமுக்கு போகும்படியாய் அவர் விரும்புகிறார். நீங்க அந்த அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 20:18 வாசிங்கம்மா. இதோ எருசலேமுக்கு போகிறோம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. 21வது அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, எந்த இடம் நமக்கு சரியாய் தெரியல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம எங்க போறோம்? சொல்லுவோம், எருசலேமுக்கு போக போறோம். ஆனால் எருசலேமுக்கு போகிற ஆண்டவர் எரிகோவின் வழியாய் போகிறார். அவர் எரிகோவை கிராஸ் பண்ணி அதுக்கு பிறகு எருசலேமுக்கு அவர் போகிறார். அதுதான் வழி. அவர் அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல இந்த 2 குருடர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. 2 குருடர்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து அவர் எருசலேமுக்குள்ளாய் கடந்து போகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அனுப்பி ஒரு கழுதையை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த கழுதையின் மேல் பவனி போகிறார். ஸோ இந்த சம்பவம் அந்த சரித்திரம், சரி, அது சரித்திரம். ஸோ இன்றைக்கு இந்த 2 குருடர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், நாம் எப்படி இந்த சம்பவத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்திலே நெருங்கி சேர்ந்து இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, அவர் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றார்கள். 30வது வசனம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள். இந்த 2 குருடர்கள் எங்கே இருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க? வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த 2 பேரும் நண்பர்களாக இருந்திருக்கலாம். 2 பேரும் நண்பர்கள், ஒருவேளை 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களோ இல்லை ஒரே இனத்தாரோ தெரியல. ஆனால் இந்த 2 குருடர்கள் என்று இங்கு வருகிறது. ஆனால் நம்ம லூக்காவிலையும் மார்க்கிலும் வாசிக்கும் பொழுது ஒரு குருடனா அங்கு காட்சி அளிக்கும். ஒரு குருடன் ஆண்டவர் பர்திலேமு என்கிற ஒரு குருடனை அங்கு சுகமாக்குவதை போல இன்னொரு குருடனை குறித்து அவ்வளவா எழுதப்படாமல் இருக்கலாம். சிலர் என்ன சொல்றாங்க, அந்த பர்திலேமு முக்கியமான ஒரு மனுஷன். பர்திலேமு அப்படின்னா அந்த பர்திலேமுனுடைய குமாரன், ஒரு மனுஷனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த பேருக்கு. ஸோ ஆகவே அவன் ஒரு முக்கியமான ஒரு மனுஷன். ஆகவே அவனை முதலிடம் கொடுத்து வசனம் எழுதப்பட்டு இருக்குது என்று சொல்றாங்க. சில வேத வல்லுநர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை ஆண்டவர் 3 பேரை அந்த இடத்துல சுகமாக்கி இருக்கலாம். ஒன்று, இந்த இடத்துல இருந்து அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில், எரிகோவிலிருந்து என்ன செய்யறாரு? புறப்பட்டு போகிறார். நீங்க லூக்காவில் வாசிக்கும் பொழுது 18:35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது. பாருங்க, இங்க எரிகோவுக்கு சமீபமாய் வருகிற இடம். இந்த இடத்துல நம்ம 20ல் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யறார்? எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகிறார். ஒருவேளை 3 மனுஷர்களை அவர் சுகமாக்கி இருக்கலாம். இந்த 2 பேரு, இன்னொருத்தன் பரிதிலேமுன்னு சொல்றாங்க. எல்லா வீட்டில் 2 பேராய் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இது உங்களுக்கு அறிவுரைக்காக இதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இந்த இடத்துல அந்த 2 பேர் வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறார்கள். வழி அருகே
வழி என்று சொல்லி வரும்பொழுதெல்லாம் எதிர்பார்ப்புள்ள ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வழி அருகே நீங்க வாசிக்கும் பொழுது வேதத்தில் நீங்க 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து என்னதை பார்த்து கொண்டிருக்கிறான்? வழியை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த 2 பேரும் வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற 2 பேர். இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த வழியோரத்துல போய் உட்கார்ந்து வருகிற ஜனங்களிடத்துல உதவி கேட்டு இருக்கலாம். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இந்த வழியோரத்தில் வந்து விட்டாலே அவர்களுக்கு எண்ணம் உருவாகும், யார் வரப்போறா, இப்ப யார் நடந்து வரப்போறா. அவங்க காது ரொம்ப கவனமா இருக்கும். அந்த நடந்து வருகிற சத்தத்தை கேட்டவுடன் இவர்கள் ஆயத்தமாவாங்க. அவங்கள பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூக்குரலிட ஆரம்பிப்பார்கள். ஐயா உதவி செய்யுங்க, அம்மா உதவி செய்யுங்க. அப்போ ஒரு வழியோரம் என்பதே ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு மனுஷன் ஒரு வழியிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஒரு இலக்கை நோக்கி போகிறான். ஆனால் இவர் வழியோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்று ஒரு சரியான ஒரு இலக்கு, ஒரு நோக்கம், ஒரு சரியான ஒரு செயல் திட்டம் இவர்களுக்கு இல்லை. இவருடைய வாழ்க்கையில என்ன சொல்வது, ஒரு முன்னேற்றம், ஒரு முன்னேறி செல்வதற்குரிய ஒரு ஞானமோ இல்லாவிட்டால் வாழ்க்கையில முன்னேறணும் என்பதற்குரிய ஒரு ஆலோசனையும் இல்லை. ஒருவேளை இவர்களால் முடியாது, இவர்களால் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஸோ ஆகவே எப்பொழுதும் வழியோரத்தில் உட்கார்ந்து ஒரு எதிர்பார்ப்போடு, இன்றைக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வழியோரத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று அவர்களுக்கு என்ன செய்யப்படுது, ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த மாலை நேரம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு என்னோடு கூட என் ஆண்டவர் பேசுவாரா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருமா. இந்த எதிர்பார்ப்பு மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் ஆலயத்துக்கு வருவது, இல்லாவிட்டால் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்வது அது அவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. என்ன, ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் நல்லா செய்யலாம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தான் ஒரு முறை ஒரு சகோதரன் இன்டர்வியூக்கு போனானாம். அங்கே போன பொழுது அந்த இடத்துல அவன் நல்லா படித்திருக்கிறான், நல்ல எல்லாவற்றிலும் இந்த பெஸ்ட் ரிசல்ட் அவனுடைய படிப்பில். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ நடத்தக்கூடிய அந்த நபர் அவனை பல கேள்விகளை கேட்டார். கேட்டதுக்கெல்லாம் அவன் தப்பாக ஆன்சர் பண்ணான். அவருக்கு புரியவே இல்லை. இவன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தப்பா, ஒவ்வொரு கேள்விக்கும் சம்மந்தமில்லாத ஆன்சரை சொன்னான். அப்போது அந்த ஆள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன நீங்கள் இவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறீங்க, உங்கள் ரிசல்ட், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு, ஆனால் உங்கள் ஆன்சர் வந்து என்ன இவ்வளவு மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட பொழுது அவன் அந்த நபரை, அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த நம்ம நபரை பார்த்து சொன்னாராம், சார் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியும், நான் தான் வேணுன்ட்டு என்ன செய்கிறேன், ராங்காக சொல்கிறேன். நான் அத்தனை கேள்விக்கு ஆன்சர் சொன்னேன், எனக்கு நான் வேலையாக தரப்போகிறீங்க. நீங்கள் யாரையோ ஒருத்தனை என்ன செய்ய போகிறீங்க, ஏற்கனவே செலக்ட் பண்ணி வைத்துட்டு ஏதோ ஒரு கண்மூடித்தனத்திற்கு ஜனங்களை ஏமாற்றுவதற்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறீங்க, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறீங்க. நீங்கள் யாரையோ தேர்ந்தெடுத்து வச்சுட்டீங்க. நான் இது மாதிரி எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் சொன்னேன், எவ்வளவு எக்ஸலண்ட்டாக நான் இன்டர்வியூ பண்ணேன். நான் நினச்சேன் எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி, ஆனால் எனக்கு கிடைக்கல. என்னை விட குறைவாய் மார்க் எடுத்தவனுக்கு கிடைத்தது, எனக்கு தெரிந்து மோசமானவனுக்கு கிடைத்தது. ஆகவே தான் எனக்கு வெறுத்து போச்சு. இந்த இன்டர்வியூவில் வந்து என்ன செய்ய, நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பவ்யமாக ஆன்சர் சொல்லுவேன், நீங்கள் யாரையோ ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட பெருசாக கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஆள் பாவம் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு வேலையும் கொடுத்தாராம். பிரைஸ் எல்லாம் சரியா. ஸோ அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் ஆசீர்வாதமாய் முடிவதில்லை. ஆனால் இந்த 2 பேரும் வழியோரத்தில் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புறப்பட்டு வருகிறார். உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க, யாரோ ஒருவர் என்ன சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க.
என்னையா ஒரே கூட்டமா இருக்கு? அந்த ஆள் சரியான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறான். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் வருகிறார். இயேசு கிறிஸ்து, அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் அவர் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த அறிவித்தவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு அந்த அறிவிக்கிறதுல தான் நம்ம வீக். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை பேருக்கு இயேசு போகிறாருன்னு நம்ம சொல்ல போறோம்னு? இயேசு இன்கேஸ் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் இயேசு டைரக்டாக நடந்து வந்தாலும் வெளியே ஓடி இயேசு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குன்னு? அங்கே அவனுக்கு அறிவித்தார்கள் இயேசு இந்த வழியாய் நடந்து போகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம அறிவிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறோமா, இல்லாவிட்டால் அவனை அதட்டுகிற மனுஷனா இருக்கிறோமா? என்ன, அங்க ரெண்டு கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டம் அறிவித்தார்கள், இயேசு வருகிறார், அவன் குருடன், ஏன் யார் வந்தா உனக்கு என்ன உட்காரு அப்படின்னு சொல்லலை. என்ன, யார் வந்தா உனக்கு என்ன சும்மாருன்னு சொல்லலை, அறிவித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு அற்புதம், எந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மை, எந்த ஒரு மகிமையான ஒரு நிலைமைக்கு அறிவிக்கின்ற ஒருவர் மிகவும் முக்கியம். ஆகவே தான் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அழகா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அறிவிக்கிறவருடைய பாதமே அழகா இருந்தா முகம் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்கன்னு. சிலர் பாதங்கள்லாம் பாருங்க வெடிச்சு கருத்து பித்தம் அப்படின்னுவாங்க, அதுன்னுவாங்க. சில பாதத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும், முகம் ரொம்ப அழகா இருக்கும், கால் ரொம்ப மோசமா இருக்கும்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அறிவிக்கிறவனுடைய கால்கள் அழகானவைகள். பிரைஸ் தி லார்ட். உங்க காலெல்லாம் எப்படி? பிரைஸ் தி லார்ட். அறிவிக்கிறீங்களா? எங்க அறிவிச்சு நீங்க நேரம் அறிவிச்சிருந்தீங்களா அந்த சர்ச் எங்கேயோ போயிருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ குருடர்கள் பார்வை அடைந்திருப்பாங்க. நிறைய குருடர்கள் பாட்டில் வைத்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன, நிறைய குருடர்கள் குடும்பத்தை விட்டுட்டு பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய குருடர்கள் இயேசுவை அறியாமல் எங்கெங்கேயோ போய் உட்கார்ந்து தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சபையில் அறிவிக்கிறவர்கள் எழும்பணும். ஒரு ஆமீன் வருதா? பிரைஸ் தி லார்ட். செல் குரூப்ல அறிவிப்போம். செல் குரூப்ல 4 கிறிஸ்தவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து கர்த்தர் நல்லவர் என்று அறிவிப்போம். இந்த இடத்துல அந்த அறிவித்தார்கள், இயேசு வருகிறார் ஐயா, நஸ்ரனாகிய இயேசு வருகிறார், அற்புதங்களின் தெய்வம் வருகிறார், சுகமளிக்கிறவர் வருகிறார். ஆண்டவரை குறித்து அநேக வார்த்தைகள் அவன் கேள்விப்பட்டிருக்கான். அவன் குருடன் தான். நிறைய பேர் அவனுக்கு நிறைய கருத்துக்களை ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர். நிறைய காரியங்கள் ஆண்டவரை குறித்து அறிவிக்கப்பட்டது. இயேசு ஒரு இடத்தில் தான் ஊழியம் செய்தார். ஆனால் அவருடைய புகழ் சீரியா மற்ற இடங்கள் பல பகுதியில் அவருடைய புகழ் பரவிற்று என்று வேதம் சொல்கிறது. என்ன, ஆண்டவருடைய புகழை நம்ம பரப்பணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய புகழை எப்படியாவது பரப்பணும். நம்முடைய ஜனங்களுக்கு அந்த கிருபை வந்து விட்டால் ஆண்டவரை தேடி ஜனங்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள். அல்லேலூயா. அடுத்து அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் உட்கார்ந்த 2 குருடர்கள் இயேசு வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே அவரை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். அற்புதம் பெற்றுக்கொள்ள உடனே அவர் என்னன்னு அழைக்கிறாங்க? ஆண்டவரேன்னு அழைக்கிறாங்க. ஆண்டவரே, என் தெய்வமே என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இன்றைக்கு யார் இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள். இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். நீங்க போய் அநேகரிடத்துல சத்தியத்தை சொல்வீங்க, சிலர் கேள்வி கேட்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க, நம்மை எதிர்ப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டவுடனே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டவுடனே அவரை ஆண்டவரே என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சில நேரத்தில் நாம் அநேகருக்கு நாம் அறிவிக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு சிலர் தான் அந்த உன்னதமான சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலேயே அப்படி இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் அநேகருக்கு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நாம மட்டும்தான் ஆண்டவரே என்று அவரை ஏற்றிருந்திருப்போம். மற்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை பார்த்து என்ன செய்திருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து, நம்முடைய குடும்பத்தாரை பார்த்து அவர்கள் ஒருவேளை அவமானமாய் பேசலாம்,
அவர்கள் இயேசுவை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்டு அடுத்து அவர்கள் ஆண்டவரை குறித்து என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே என்று சொல்றாங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று ஆண்டவரை அழைப்பது ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்த பொழுது அவரை தாவீதின் குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தாவீதின் குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களேயானால் அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்பதை அது உறுதிப்படுத்தும். அவர்கள் தாவீதின் குமாரனாய் ஏற்றுக்கொள்ளல, அவரை மரியாளின் குமாரனாய் தான் அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. மரியாளின் குமாரன், யோசேப்பின் குமாரன், இவன் தச்சன், இப்படிதான் இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவரை தாவீதின் குமாரனே, மேசியாவே, உலக இரட்சகரே என்று ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இவர்களுடைய இருதயம், குருடாயிருந்த இவருடைய கண்கள், ஆனால் அவருடைய இருதயமானது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது. தாவீதின் குமாரன் அவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் யார் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளணும். அவர் யார்? அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் பாவத்தை மன்னிக்க கூடியவர். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல், அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர் யார் என்று பூரணமாய் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை. நாம் அவரை ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் இதை தான் செய்ய முடியும், இயேசுவினால் இந்த காரியத்தை தான் செய்ய முடியும். ஆண்டவர் மற்ற காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியாது என்று நாம் ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய அந்த மகிமையை நாம் ஒரு லிமிட் பண்ணிடுறோம். இயேசுவால் இதுதான் முடியும், இதை தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று அவள் ஜெபம் பண்றாங்க. அந்த 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 வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். அப்போ எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தன்னுடைய 2 பேரும் இணைந்து ஜெபிக்கிறாங்க. எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்கலன்னு, அதுல ஒருத்தர் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னைய காப்பாற்றும் ஆண்டவரே என்று அவர்கள் ஜெபிக்காமல் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். ஒரு அன்பு, இல்லாட்ட ஒரு ஐக்கியம், ஒரு மனம். எந்த இடத்துல உடைந்த உள்ளங்கள் ஒருமனப்படுகிறதோ அந்த இடத்துல தேவன் பெரிய காரியத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல கணவன் மனைவி 2 பேரும் உடைந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமாய் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் இறங்கும். சில இடங்கள்ல கணவன் மட்டும் ஜெபம் பண்ணுவாரு, சில இடங்கள்ல மனைவி மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன 2 பேரும் இணைந்தோ இல்லாவிட்டால் 2 பேரும் ஆண்டவரை பார்த்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு தேவை. அதான் ஒரு குடும்ப ஜெபம். இந்த இடத்துல அவங்க 2 பேரும் இணைந்து ஜெபித்தது. நாங்க பிரச்சனை, பாடுகள், நிந்தை, அவமானம், வாழ்க்கையில வாழ முடியாது இருந்த நாட்களில் நானும் ஹெலனும் அந்த காலத்துல, இந்த காலத்துல எங்க ஜெப நேரங்கள்லாம் ஒரு குடும்ப ஜெபம் மட்டும்தான் நாங்கள் ஒன்றா பண்றோம். அந்த நாட்களில் நாங்கள் 2 பேரும் இணைந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். பல மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்துல காலையில் அதிகாலையில் எழுந்து நாங்கள் 2 பேரும் ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒருமித்து ஜெபிப்போம், ஒருமித்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார். இன்றைக்கு எங்க 2 பேருக்குள்ள அப்படி நாங்கள் இணைந்து ஜெபிப்பதில் என்ன காரணம்னா, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக ஆண்டவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ அதனால என்ன செய்கிறோம், என்னுடைய ஜெப நேரம் நான் ஆண்டவரோடு கூட பர்சனலாக பேசணும், அவங்க பர்சனலாக பேசணுன்றதுனால எங்கள் ஜெப நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாங்கள் முன்னாடி மாதிரி நாங்கள் 2 பேரும் இப்போ இணைந்து ஜெபிக்க டைம் இல்லை, முடியறதில்லை, குடும்ப ஜெபம் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ இந்த 2 பேரும் இணைந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், கணவன் மனைவி உங்களால இணைந்து நீங்க கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, இல்லாவிட்டால் குடும்பமாய் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, அப்படி என்று நம்ம கதற ஆரம்பித்து விட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அவர்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அவர்களை அதட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை என்ன செய்யறாங்க? 31வது வசனம், அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே
எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள், அதிகமாய் கூப்பிட்டார்கள். இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் அற்புதத்திற்கு காரணமாய் இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி அதிகமாய் கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து ஒன்றும் பேசல. ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து ஒன்றும் பேச, அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் அவர்களை கண்களை திறந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அற்புதம் நடந்தது. ஆனால் அவருடைய லைஃப்ல முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள். ஆகவே தான் நம்முடைய சபையில நம்ம அதிகமாய் கூப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு ஜெபிப்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பழக்கம். அவர்கள் பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது கூக்குரலிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, கதறி கதறி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தங்களை மறந்து அவர்கள் கதறி ஓலமிட்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவர்கள் கதறி அழுவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வழக்கம். எனக்கு அன்பானவர்களே, நாம தேவ சமூகத்தில் நமக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அதிகமாய் கூப்பிடுகிற ஒரு பழக்கம் இருக்கணும். ஜபத்திலேயே த பெஸ்ட் ஜபம் எது அப்படின்னா இந்த கூப்பிடுற ஜபந்தான். கண்ணீரோடு கூட எசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அப்படி ஏங்கி கதறி ஜபிக்கிறாங்க பாருங்க. அந்த ஜபத்திற்கு ஈடு இணையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு மௌனமாய் ஜபிக்கிறது ஜபந்தான். படுத்து கொண்டு காலை அப்படியே ஆட்டிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறது ஜபந்தான். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டி அப்படியே சேரில் உட்காந்துட்டு அப்படியே ஆட்டிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறது ஜபந்தான். எல்லாம் ஜபந்தான். ஆனால் த பெஸ்ட் ப்ரேயர் நம்முடைய சுயத்தை மறந்து எனக்கு ஒரு அற்புதம் தான் முக்கியம். அந்த அற்புதம் இயேசு என்னை விட்டு போய் விடுவாரோ, இயேசு இந்த எரிகோவில் இருந்து அவர் திரும்ப போயிட்டா திரும்பி வரவே போறதில்லை. அதான் கடைசி பயணம் இயேசுக்கு. அதுக்கு பிறகு அவர் திரும்ப வரப்போறதில்லை. அவர் பலமுறை சுத்தி சுத்தி வந்தார். பலமுறை அவர் மேலே கீழன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் பலமுறை நடந்துட்டார். 3 வருஷமாய் நடந்து கொண்டே தான் இருந்தார். பல கிராமங்கள் தூரம் நடந்தார். ஆனால் இதுதான் அவர் கடைசியாய் எரிகோவின் வழியாய் அவர் அந்த பெத்தானியாவுக்கு போய் அந்த இடத்துல அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் இறங்கி அவர் போகிற கடைசி நேரம் இது. இந்த ஒரு சான்ஸ் அவங்க விட்டாங்கன்னா திரும்ப இயேசுவை பார்க்க போறதில்லை. இயேசுவை பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. அது அவர்களுக்கு எப்படியோ ஆவியானவர் உணர்த்திட்டார். ஆகவே அவர்கள் புலம்புகிறாங்க பாருங்க. மற்றவங்க அதட்டுறாங்க. மற்றவங்க அவங்களை அதட்டி அமைதலா இரு என்று சொல்லி அவர்களை அதட்டுகிறார்கள். இவர்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள். ஒருவேளை இந்த இரவு நம்ம சபையாய் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று நாம் அதிகமாய் கூப்பிட்டால் ஒரு பெரிய அற்புதம் இந்த இரவு நடக்க முடியும். ஆமென். இந்த இரவு நடக்க முடியும். ஒரு பெரிய அற்புதம் நடக்க முடியும். ஆண்டவரேன்னு சொல்லி இந்த இரவு எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா என்று நாம தெய்வத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மற்றதில் நம்ம பார்க்கவே வேண்டாம். அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? குருடர்கள் அவர்களுக்கு என்ன, தங்களையோ தங்களை சுற்றி இருக்கிறவர்களையோ அவங்களுக்கு பார்க்கறதுக்கு முடியல. தங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, தங்களை சுற்றி இருக்கிற மனுஷன், அவன் எவ்வளவு கோபமா இருக்கிறான், அவன் எவ்வளவு தன்னை பரியாசம் பண்றான், அவன் எவ்வளவு தன்னை குறித்து அவன் கேவலமாய் நினைக்கிறான், அதையெல்லாம் அவர்களால் பார்க்க முடியல. என்ன, அவங்க குருடர்கள். அதையெல்லாம் அவங்களால காண முடியல. அவங்களுடைய மைண்டு முழுசும் இயேசுவின் மேல் இருக்கிறது. இயேசு போயிடுவாரோ, இயேசு என்னை விட்டு தூரம் போயிடுவாரோ. இன்றைக்கு நமக்கு கண் இருக்கிறதுனால தான் நிறைய அற்புதங்கள் நடக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பலரை பார்க்கிறோம். என்ன, அந்த சிஸ்டர் என்ன நினைப்பாங்க, இந்த பிரதர் என்ன நினைப்பார், என்ன இவங்க என்ன நினைப்பாங்க. இப்போ நானும் கூட அதான் யோசிக்கிறேன். நான் பாஸ்டரா இல்லாத சமயத்தில் ஜபித்த ஜபம், ஆராதனையில் நான் ஜபித்த ஜபங்கள், நான் உருண்டு இருக்கிறேன். அந்த பக்கம் இருந்து ஆவியில நிறந்து இந்த பக்கம் உருண்டு இருக்கேன். இப்போ நான் உருண்டன்னா நீங்களே என்ன கேவலமா பார்ப்பீங்க. அதனால நான் என்ன செய்யறதில்ல, அதெல்லாம் நான் செய்யறதில்லை. என்ன, அதெல்லாம் நான் செய்யறதில்லை. நான் மட்டும் அப்படியே துள்ளி துள்ளி குச்சி கீழே குச்சிட்டு வச்சிங்க. நீங்களாம் என்ன வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்ன பாஸ்டர் என்ன இப்படி பண்றாரு, என்ன வேடிக்கை காட்டுறாருன்னு சொல்லி. ஆனா எனக்கு மட்டும் அந்த கண் இல்லாம இருந்திருந்தா, நான் ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மனக்கண் அந்த 2 பேருக்கும் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய சுயத்தை டோட்டலா மறக்கிற ஒரு அனுபவம்.
நீ என்னமோ கத்து, நீ என்னமோ சொல்லு, எனக்கு உன்னை பத்தி அக்கறையே இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ. நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ ஆசாரியனா இருக்கலாம், இல்லாட்டி ஆசாரியனுடைய மாமனாரா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. எனக்கு இயேசுவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வேணும். அவர் எனக்கு ஏதாகிலும் சொல்லணும். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி தங்களை அவர்கள் மறந்தார்கள். தங்கள் சூழ்நிலை அவர்களுக்கு தெரியல. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்தது அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். பெரிய ஒரு அட்வான்டேஜ். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலையை மறக்கிற ஒரு நேரம் எப்போ தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது, நம்முடைய போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது, நம்மளை சுற்றி நெருக்கங்கள் அதிகரிக்கும் பொழுது, நம்மை அறியாமல் நம்ம கண்ணீர் விட்டு மற்ற இடத்துல பேசுவோம். எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. ஒருவேளை நம்முடைய குழந்தை ஒரு மிக கொடிய ஒரு வியாதியில, ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது, அவன் சாதாரண மனுஷன், அந்த டாக்டர் அவன் கரத்தை பிடித்து கெஞ்சுவான், தயவு செய்து ஏதாவது பண்ணுங்கன்னு, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. நம்முடைய பிரச்சனை நம்மை மறக்க அது பண்ணும். ஆனால் இந்த இரவு நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? தேவன் மேல போக்கஸ் இல்லை. அந்த 2 பேரும் ஆண்டவரை பார்த்து கதறுகிறார். வழியருகே உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரு கூட்டம் இயேசுவுக்கு அறிவித்தது, அவர்களை இயேசு யார் என்று அறிவித்தது. இன்னொரு கூட்டம் அவர்களை தடுக்கிறது. ஒருவேளை இந்த ஆலயத்துல நீ அறிவிக்கிற கூட்டத்தில் இருக்கிறியா, இல்ல தடுக்கிற கூட்டத்தில் இருக்கிறியா? நீங்க நிச்சயமா தடுக்கிற கூட்டத்தில் இருக்க மாட்டீங்க, நிச்சயமா அறிவிக்கிற கூட்டத்தில் இருக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு. நாங்க தடுக்க மாட்டோம், வருகிறவர்களை அன்போடு வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். வராதவனை குறித்து எங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நாளும் எங்களுக்கு கவலையே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அறிவிக்கிற கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். பிரைஸ் தி லார்ட். நாம் அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம்னு எப்படியாவது அறிவிக்க நாம் பிரயாசம் எடுக்கணும். ஸோ இந்த ஆண்டு நமக்கு ஒரு மிகுதியான, ஒரு மகிமையான ஒரு செழிப்பை நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் தரணும். அப்படின்னா உங்களுடைய பொன்னான வாய்கள் முத்தான வசனங்களை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அறிவிக்கணும். இந்த குருடனுடைய வாழ்க்கையில் அறிவித்தவர்கள் அதட்டினவர்களும் ஒரு வகையில் அவனுக்கு உதவி செய்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். அறிவித்தவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதட்டினவர்கள் அவமானப்பட்டிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த அவமானப்படுகிற நிலைமை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் நிற்கிறார். நின்று ஆண்டவரை அழைத்து வர சொல்லுகிறார். இந்த 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். 32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? அப்போ அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் பல காரியத்தை கேட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அவங்க என்ன விரும்புகிறாங்க என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார். ஏன் ஆண்டவருக்கு அவருடைய இருதயத்தின் விருப்பம் தெரியாதா? தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம வாயை திறந்து பேசணும்னு நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருடைய குணம் அது. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் என்ன? நாம வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க தங்களுடைய இருதயம் அவங்க கேட்கல. ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருப்பாரோ? நினைச்சிருக்க மாட்டார். ஒரு 50 வெள்ளி தாங்க ஏசப்பா, நாளைக்கு தந்துடுறேன். அப்படி அவங்க கேட்கல. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும். ஒரு முடியாத ஒரு காரியம், நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை இயேசுவினிடத்துல கேட்கிறார்கள். பார்வை அடைவது, நாம இப்ப அந்த சம்பவம்லாம் நடந்து பைபிளில் வாசிக்கிறதுனால, நாம அந்த காரியம் நடந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்? அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் விசுவாசிகள். இப்போ நாம நிறைய பேர் என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை கேட்க நமக்கு பயமா இருக்கு. கேட்க பயமா இருக்கு. ஒர்க் பர்மிட்ல இருக்கிறான், அவனால எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கேட்க முடியல. கேட்டால் அவன் சொல்லுவான், எப்படி பாஸ்டர் கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ரூல் தெரியாதா? எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இருக்கணும்னா ஒரு டிகிரி இருக்கணும், ஒரு டிகிரி இருக்கணும், ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நானே 9வது கிளாஸ் 3 வருஷம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எப்படி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கிடைக்கும்? நாம என்ன செய்வோம்? நிறைய ஆண்டவருக்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தருவோம். இதெல்லாம் இல்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்களால் என்ன முடியும்னா
ஒர்க் பர்மிட்டில் இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 16 வெள்ளி சம்பளம், 24 வெள்ளி உள்ள ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நான் சாட்சி சொல்லுவேன். நம்ம விசுவாசம் இது. பிரைஸ் எல்லாம் நம்முடைய விசுவாசம் இவ்வளோதான் இருக்குது. நம்மளால இல்லாட்ட நம்முடைய ஈவன் நம்முடைய சபையால் நம்மால் என் ஆண்டவர் ஒரு பிறவி குருடனுடைய கண்ணை திறக்க முடியும். ஜெபம் பண்ணு. அவன் கேட்டுட்டான். அவனுடைய லைஃப்ல அது தெய்வம் திரும்ப உலகத்தை உருவாக்குவதை போல, திரும்ப ஆண்டவர் உலகத்தை உருவாக்குவதை போல அவனுடைய லைஃப்ல அது மிகப்பெரிய ஒரு காரியம். பிறவி குருடனுக்கு ஆண்டவரே நீர் கண்ணை கொடும், நான் பார்வை அடையணும். உனக்கு யாரையா கண் தர முடியும்? ஒருவேளை 20 வருஷமா நீ குருடனாய் இருக்கலாம், 40 வருஷமாய் குருடனாய் இருக்கலாம். நடக்க முடியாத ஒன்றை அவன் ஜெபத்திலே கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னாரு, கேட்கறத பெருசா கேளு, கிடைக்காட்டி பரவாயில்ல, ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஒருவேளை கிடைச்சிடுச்சா? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீ கேட்கறது கிடைச்சிட்டா என்ன செய்ய? பெரிய ஆசீர்வாதம் தானே. நான் சொல்றது விளங்கலையா உங்களுக்கு? கேட்கறது பெருசா கேளு, கிடைக்காட்டி பரவாயில்ல, அதுதான் உனக்கு தான், ஏற்கனவே உனக்கு தான் விசுவாசம் இல்லையே. தப்பி தவறி கிடைச்சிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய அற்புதம் அது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேன், கேட்கறத பெருசா கேட்போம். ஆண்டவரே கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சுக்கு ஒரு பெரிய இடத்தை தாரும். ஆமேன், ஹல்லேலூயா. பெருசா கேட்போம். ஆமேன். சரி, வாங்குறதே அதான் நான் என்னுடைய விசுவாசம் பாருங்க. நான் சொன்னேன், பிரதர் ஒரு கார் ரொம்ப பழசாயிட்டு வருது, நிறைய ப்ராப்ளம் தரும், அடுத்து நான் எங்கே போகணும்? இந்த புக்கிட் பாட்டோவில் வேறு சர்ச் ஆரம்பிச்சாச்சு, ரொம்ப ட்ராவலிங் இருக்க போகுது. அதுக்கு இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். காலையில் டெய்லி அங்கே போகணும்னு நினச்சிருக்கேன், போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும்னு நினச்சிருக்கேன். எவ்ரிடே அங்கே சர்ச் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதற்கு கொஞ்சம் நல்ல காராக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு வேற ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கலான்னு தான் நினச்சேன். சரியா? அப்போ ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் செகண்ட் ஹேண்டில் வாங்கவே கூடாதுன்னு சொல்லி. அவர் சொன்னாரேன்னு சொல்ல தைரியத்தில் இன்னைக்கு என்ன செய்தேன், சும்மா அடித்து பார்த்தேன் ஒரு ஹோண்டா கம்பெனிக்கு. ஐயா நான் என்னுடைய காரை நான் மாற்றணும், புது வண்டி என்ன விலைன்னு கேட்டேன். அவன் 173,000 சொன்னான். உடனே நான் என்னுடைய 173,000 புது வண்டி, இந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசாக அந்த வண்டியை எடுக்கலாம் அப்படின்னா. அப்போ நான் நினச்சேன், ஏசப்பா எனக்கு வேண்டாம், இன்னும் அடுத்த 4 வருஷத்துக்கு என்ன செய்கிறேன், இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம விசுவாசம் அப்படி தான் இருக்குது. நான் ஆண்டவரே உம்மால முடியும்னு நினச்சிருந்தா நீங்கள் யாராவது ஒரு செக் கொடுத்துருப்பீங்க. பிரைஸ் முடியல இல்லை, யாராவது ஒருத்தர் தந்துருப்பாங்க. நான் விசுவாசத்தோட ஆண்டவரே உம்மால் முடியும் ஆண்டவரே நான் ஆர்டர் பண்ணிட்டு இந்த பிரசங்கத்தை பண்ணி இருந்தேன்னா, ஒருவேளை யாராவது பாஸ்டர் என்ன உங்களுக்கு என்ன பாஸ்டர் 173 என்ன பாஸ்டர், நான் மெர்சிடி பென்ஸே உங்களுக்கு என்ன செய்கிறேன் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி யாராவது தந்துருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அப்படி தரப்பத்தாக்க ஆட்கள் இங்கே இருக்கீங்க. ஆமேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், கேட்கறத பெருசாக கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய விசுவாசம் இந்த அழுகி போன, இந்த கெட்டு போன, இந்த அங்கே கண்ணு இருந்துச்சோ இல்லையோ தெரியல. என்ன நீங்கள் குருடர்களுடைய கண்ணை நல்லா பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் அவங்களுக்கு கண்ணே இருக்காதுன்னு. ஆனால் அவனுடைய விசுவாசம், என் கண்களை தேவன் பார்வை அடைய முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபத்தில் ஒரு தைரியத்தை கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, கேட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். நல்லதை கேட்டுருவோம். ஆண்டவரே எனக்கு உம்மால முடியும், அந்த குருடனுக்கு நீ அற்புதம் செய்தீர். ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர். எனக்கு படிப்பறிவற்ற ரோட்ல உட்கார்ந்திருந்த இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னைக்கு டிகிரி எடுத்து நமக்கு இல்லையே. கேட்ட மாஸ்டர் டிகிரி, அந்த டிகிரி PhD இல்லையே. அவன் ரோட்ல 50 cents போட்டா அதை வாங்கி சாப்பிடுற அந்த பிச்சைக்காரனுக்கு இருந்த அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இல்லையே. அவன் பைபிளை படிக்கல, இயேசுவை பார்க்கல, எல்லாமே கேட்க தான் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஜெபத்துல கண்மூடிதனமான ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். முடியும், ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியும். நமக்காக தேவன் மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. நமக்காக தேவன் தண்ணீரை ரசமாய் மாற்றுவார். நமக்காக தேவன் கடலை பாதையாய் மாற்றுவார். நமக்காக தேவன் பாதையே கடலாய் மாற்றுவார். மாற்றக்கூடாதா? ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா.
ஆகவே இன்றைக்கு இந்த இரவு நம்முடைய உள்ளத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த குருடர்களைப் போல நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நான் என்னை மறந்துடுவேன். நான் பக்கத்துல யார் என்ன செய்யறாங்க, குழந்தை என்ன செய்யுது, அதெல்லாம் நான் மறந்துடுவேன். நான் கதற போகிறேன், நான் கூப்பிட போகிறேன். ஆண்டவரே என்னை மறந்து, என் சுயத்தை மறந்து இயேசுவே என்று நான் கதற போகிறேன். என்ன இவங்களுக்கு ரிசல்ட் நடந்துச்சுன்னா, ரிசல்ட் அவங்களுடைய ஜெபத்துக்கு ரிசல்ட் இருந்தது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு அந்த ரிசல்ட் வரணும். நம்ம ஆட்கள் வாயை திறன்னா அது திறக்கவே மாட்டிருக்கேன். பிரைஸ் எல்லாம். ஆனா இன்னைக்கு திறந்துரும் இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிப்போம். இன்னைக்கு எல்லாருடைய வாயும் திறக்கப்படட்டும். ஆமென். ஒரு இந்த நீர் யானை இருக்கு பாருங்க, என்ன அப்படியே திறக்குன்னு. பிரைஸ் எல்லாம். ஏன் நமக்கு சாப்பிடும்போது அப்படி திறக்கிறோம். நானும் பார்க்குறேன், சாப்பிடும்போது ஜெபிக்கும் பொழுது தான் நமக்கு திறக்க முடியறது இல்லை. ஆனால் சாப்பிடும்போது பாஸ்டர் எனக்கு வாய் திறக்க முடியல பாஸ்டர், எனக்கு என் வாய் திறப்பதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நான் அது திறக்கவே கூடாது. எக்ஸ்ட்ரா வெயிட் இல்லை, அப்புறம் அங்கங்கே வெயிட் ரிடக்ஷன் ப்ராப்ளம் எல்லாம். இன்றைக்கு நம்முடைய வாயை தேவன் திறக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயை திறக்கணும். நீங்கள் வாலிப பிள்ளையா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம், வாலிப தம்பியா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். நம்ம வாயை திறந்து ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி இயேசு நிற்கணும். நான் ஜெபிக்கிறேன், எனக்கு முன்பா இயேசு நிற்கணும், எங்களுக்கு முன்பா இயேசு நிற்கணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ தலைகீழாய் மாற்றும். திருமணம் ஆகலையா, இந்த வருஷத்துல இந்த 6 மாசத்துக்குள்ள முடியணும். ஆமென். 6 மாசத்துக்குள்ள முடியணும் திருமணம். குழந்தை இந்த வருஷத்துக்குள்ள பெற்று எடுக்கணும். ஆமென். உன்னுடைய பிஆர் இந்த வருஷத்துல வரணும், இயேசுவின் நாமத்தினால வரணும். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்யணும். வீடு இன்னும் போன வருஷம் நிறைய பேர் வீடு வாங்கினாங்க. வீடு வாங்காத ஆட்கள் எல்லாரும் வீடு வாங்கணும். பிரைஸ் எல்லாம். சிங்கப்பூர்லேயும் வாங்கணும், இந்தியாவிலையும் வாங்கணும். சரியா? கர்த்தர் ஏன் சிங்கப்பூர், இந்தியா, வேறு எந்தெந்த நாடு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கெல்லாம் வாங்குங்க. ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் செய்யணும், ஊழியம் செய்யணும். உங்கள் வாயை சுவிசேஷத்தை அறிவிக்க திறக்கணும். எதுக்கு நம்ம பயப்படணும்? கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தைரியமா நின்னீங்களா உங்க முன்னாடி நிக்கிறவன் பயப்படுவான். நீங்க பயந்து நின்னீங்களா முன்னாடி நிக்கிறவன் உங்களை பார்த்து அவன் பெரிய ஆள் மாதிரி நிற்பான். நீங்க தைரியமா நின்று, பிரதர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, கர்த்தர் வெளிப்படுத்துறார், உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நான் ஜெபம் பண்ண போறேன், சுகம் அவங்க சொல்லுங்க. அது அதே மாதிரி தான். ஒருவேளை அதை அடிச்சா தீர்க்க தரிசனம். பிரைஸ் எல்லாம். அவன் எப்படி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னா வரப்போகுது. வரப்போது ஒழுங்கா மனம் திரும்பு. அவன் வந்த பிரச்சனையோட வரப்போதுன்னா ரொம்ப பயந்துருவாங்க. கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ நமக்குள்ளாய் ஒரு தைரியத்தை, ஒரு பெரிய காரியத்தை தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரு மகிமையான ஒரு விசுவாசத்தை தேவன் இந்த இரவு நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த இரவு தேவன் நமக்கு அதை கொடுப்பார். இந்த இரவு அந்த 2 குருடர்கள் படிப்பறிவற்றவர்கள், ஞானமற்றவர்கள், ஆனால் கேள்விப்பட்டதை நம்பினார்கள். நசரேயனாகிய இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை நம்பினார்கள். they just believed. நாம் ஏன் இந்த இரவு நம்பக்கூடாது? அதே இயேசு நீங்கள் இருக்கிற இடத்தில் நான் வருவேன், 2-3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி ஜெபித்தாலும் அவர்கள் நடுவில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். நம் மத்தியில் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். இயேசு இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு நான் ஆண்டவரை அந்த 2 குருடர்களைப் போல, அந்த பர்தலேமு குருடனை போல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நான் கூப்பிட போகிறேன், கதற போகிறேன், போராட போகிறேன். இந்த இரவு நான் விடுதலையோடு தான் இந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போக போகிறேன். இந்த இரவு ஒரு அற்புதத்தோடு தான் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போக போகிறேன். இந்த இரவு என் ஆண்டவரை நான் தரிசித்து தான் கடந்து போக போகிறேன். என் வியாதி இந்த இரவு என்னை விட்டு விலகுகிறது. என் பலவீனம் இந்த இரவு என்னை விட்டு விலகுகிறது. என்னுடைய குழப்பம் இந்த இரவு என்னை விட்டு விலகுகிறது. நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், இயேசு அற்புதம் செய்கிறவர், அவர் என்னுடைய தெய்வம், எனக்கு அவர் உதவி செய்வார். நான் அதிகமாய் கூப்பிட போகிறேன். ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, வாய்களை திறமுங்க.
இயேசுவின் நாமத்தில் வாய்களை திறந்து மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவர்களை நினைக்காதீங்க. நீங்களும் இயேசுவும் தான். அதட்டுகள் அதட்டுவார்கள், ஏளனம் பண்ணுகிறவர்கள் ஏளனம் பண்ணுவார்கள். We don't care about it. Hallelujah. தேவனை நோக்கி கூப்பிடு. ஓரம் அவுரி அந்தனம் ஓரி அந்தனமா. எத்தனை நாள் கதறிவிட்டேனே, இன்றைக்கு என்ன விசேஷம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், இன்றைக்கு விசேஷம் தான், இன்றைக்கு விசேஷம் தான். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள் தான், இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள் தான், இன்றைக்கு ஒரு மகிமையின் நாள் தான், இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள் தான். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாம், இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாளாம், இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாம், இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு கரத்தை பலத்த கரத்தை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? அந்நிய பாஷை பேசுவீர்களா? வல்லமை 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 இயேசுவின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரை தொடுவதற்காய் நன்றி அப்பா, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும், பெருக பண்ணும். வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்வேன், களி கூறுவேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்வேன், களி கூறுவேன் தினமோ. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை கர்த்தர் கைவிடுவதே
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர் 208277. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.